பிரணாய் பயந்தார். ப்ளீஸ் டோன்ட் எவர் கம் அண்ட் ஆஸ்க் மீ அகைன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஏன் அப்படின்னா அவ்வளவு துல்லியமா எடுத்தாரு, ஏன்னா இம்பார்ஷியலா எடுத்தாரு. இப்போ வர்றது என்னன்னா நம்மளோட மைண்டை அப்படியே அந்த மூளையை கழுவுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட செய்யுது. மோடி தான் வருவார், மோடி தான் வருவார், அவருக்கு இணையான தலைவர் இல்லை. ஒரு இடத்துல சீமான் சொல்றாரு, என்னை விட நீ ஒரு ஓட்டு சேர்த்து வாங்கிடு, 1% ஓட்டு சேர்த்து வாங்கிடு, நான் அரசியல் விட்டு போயிடுறேன். உடனே அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு வந்துட்டு அண்ணாமலை என்ன சொல்றாரு, பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, உங்களை விட அண்ணன் நான் 30% ஓட்டு சேர்த்து வாங்கிட்டேன், 30% ஓட்டு சேர்த்தாங்க, விச் மீன்ஸ் ஒரு 35% வாங்கணும். 35% ஓட்டு வாங்கக்கூடிய கட்சியா இருந்ததுன்னா அவங்க தனிச்சு நிற்காங்க. அண்ணாமலை உன்னை விட நான் ஓட்டு வாங்குவேன்னு சொன்னதோடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான். 18% 22% ஸ்ட்ராட்டஜி. ஸோ அன்னைக்கு வாங்கிட்ட உடனே நீ சொல்லக்கூடாது, ஐயோ என்னம்மா இவ்வளோ வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது இப்போ பில்டப் பண்றான். என்ன சொன்னார் அன்னைக்கு விவசாயத்துறை அமைச்சர், இந்த சட்டங்களை திரும்பிப்பட்டா கார்பரேட் கோச்சிக்குவான்னு சொன்னார். பிரஸ் மீட்ல சொன்னாங்க, பத்திரிகையாளர் சத்தம் சொன்னாங்க. அப்ப கார்பரேட்டுக்கான சட்டம் சரிதானா, ரெட்டி அவையா கோச்சிக்குவான். நீங்க பாருங்க, விவசாயிகளுடைய போராட்டத்தை பொறுத்த செய்தி ஒரு நிமிஷத்தை தாண்டாது. நல்லா கவனிங்க. தமிழ் தொலைக்காட்சியாக இருக்கட்டும், இல்லை ஆங்கில தொலைக்காட்சியாக இருக்கட்டும், இந்தி தொலைக்காட்சி, ஒரு நிமிஷம் வரும். சீமான் வந்துட்டு அன்னைக்கு தயங்கினார். மும்பையில் போயிட்டு பாஜக சிவசேனா மேடையில் நின்று பேசுறதுக்கு அவர் தயங்கினார். நானும் தடா சந்திரசேகர் தான் கட்டாயம் செய்யணும், தடா சந்திரசேகரோட அது வரல. நம்ம எங்களுடைய அன்னைக்கு நாங்கள் வச்ச முடக்காங்க, எமது இனத்தை அழித்த காங்கிரஸை அழிப்போம், அவ்வளோதான். ஸோ எங்களுடைய அரசியல் அது, அதுக்காக நாங்கள் போனோம். வணக்கம். இன்னைக்கு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா ஐயனார் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். பாஜக குறித்தான மதிப்பீடு அதிகப்படியாக சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் பாஜகவா திமுகவான்னு தான் அரசியல் இருக்குது. பாஜக 18 விழுக்காடு வாக்குகளை பெறும், 22 விழுக்காடு வாக்குகளை பெறும் அப்படின்னு மதிப்பீடு செய்யப்படுது. இது உண்மைக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்தான உங்கள் பார்வையா? இந்த கருத்து கணிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளபடி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி இல்லை, புள்ளியல் வழிமுறைகள் கிடையாது. அதை முதல்ல நம்ம மனசுலேருந்து எடுத்துருங்க. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு பொருளை ஒரு சந்தையில் விற்பதற்காக உருவாக்கப்படக்கூடிய அதனுடைய தேவையை அனுமானிப்பதற்கு என்ன பண்ணுவாங்களோ, இப்படி ஒரு பொருள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா, இப்படி ஒரு பொருள் இருக்கு நீங்கள் வாங்குவீங்களா, இப்படி ஒரு பொருள் இருக்கு அதனுடைய விலை எவ்வளவுதான் நீங்கள் வாங்குவீங்களா இப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு சின்ன ஒரு அடிப்படை இந்த மார்க்கெட்டிங் கம்பெனி அவங்க ஒரு ரிப்போர்ட் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்து உன் பொருள் நல்லா போகும், குறிப்பாக இந்த சந்தையில் நல்லா போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் கம்பெனிகளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இதை எடுக்கிறாங்க. உள்ளபடியே ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜின்றது வேற. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜியில் டைரக்ட் கொஸ்டினிங்கே கிடையாது. நான் பிஎஸ்சியில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி படித்தவன். பர்சனல் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பர்சனல் மேனேஜ்மெண்ட் கல்கட்டாவில் படிக்கும்போது மறுபடியும் நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை படித்தேன். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு மக்களுக்கு ஒன்றத்தை பற்றிய எஃபெக்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டாக அந்த தேர்தல் தொடர்பானது, இந்த ஆட்சி தொடர்பான கருத்து கணிப்பு தான் வைக்கணும். முடிவுகள் தொடர்பானது இல்லை. முடிவுகள் நீ இன்ஃபரன்ஸ் அதுலேருந்து நீங்கள் எடுக்கணும். அதாவது எப்படின்னா, இப்போ நான் உங்களை பேட்டி காண்ற ஒரு கொஸ்டினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வித்தாள் வச்சுட்டு இது பண்ண போகிறேன். இப்போ ஐயா இந்த மாதிரி பல்வேறுபட்ட திட்டங்களை எல்லாம் மோடி அறிவிச்சிருக்கிறாரு ஐயா, இந்த மோடி உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா வீடு கட்டுறதுக்கான இந்த நிதி ஒதுக்கீடுலாம் செஞ்சுருக்கிறாரு, அப்புறம் வீட்டுக்கு வீடு இந்த குழாய் நீர் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாரு, விவசாயிகளுக்கான இந்த பயிர் காப்பீடு திட்டம் வச்சிருக்கிறாரு, இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் விரிவாக பேசுவீங்க. அதை வச்சுட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான் எடுத்துக்கிடுவோம். இதை பற்றி ஒரு பாசிட்டிவாக பேசுகிறாரு, இதை பற்றி ஒரு நெகட்டிவாக பேசுகிறாரு, இல்லை அதை பற்றி எனக்கு கருத்து இல்லை, அதான் 3வது ஆப்ஷன். ஸோ ஒரு இது முடிஞ்சு போச்சு. அடுத்தபடியாக இந்திய ஒன்றிய அரசனுடைய திட்டங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பண்ணுது. பொதுவாக ஒரு விவசாயிக்கு வருடத்துக்கு 6000 ரூபாய் தராரு, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவுது, அது எப்படி, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் நோ ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு விடயத்தையும் பார்த்துட்டு அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் கடைசியாக வர்றது, கடைசியாக என்னதுல இப்போ நாளைக்கு தேர்தல் வருது, வேற ஓட்டு போட போகிறீங்க, நீங்கள் எந்த கட்சிக்கு என்ன அடிப்படையில் ஓட்டு போடுவீங்கன்னு கேட்குறோம். எந்த கட்சிக்கு தான் என்ன அடிப்படையில் ஓட்டு போடுவீங்க,
அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு வந்துட்டு பாதிக்கிறது முதல்ல விலைவாசி பிரச்சனை தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். சரி, ரெண்டாவது எதை பற்றி சொல்கிறேன், வேலையின்மையை பற்றி சொல்கிறாரு. மூணாவது என்ன சொல்லுவீங்க? மூணாவது என்னங்க சொல்கிறது, எல்லாமே ஒரு கஷ்டமாக இருக்குது, முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்ற அவர் சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக அப்போ இன்ஃபரன்ஸ் வரும், ஒரு நெகட்டிவ் டெம்பரமெண்ட் இருக்குது இந்த ஆட்சியின் மீது, அவ்வளோதான். இப்போ இதில் ஓட்டு எப்படி போடும்? அப்போ இப்படியே இதை வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினில் நான் சொன்ன விஷயங்கள் அப்படியே பாருங்கள். ஒரு தொலைக்காட்சி எடுக்குது, எதை அடிப்படையில் நீங்கள் ஓட்டு போடுவீங்க? வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. ரெண்டாவது என்னது? விலைவாசி உயர்வு. இந்திய ஒன்றிய அரசுடைய திட்டங்கள் உங்களை ஏதாவது தொற்றுதா? 20% ஆம், 80% இல்லை. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? மோடிக்கு. முரண்பாடு தெரியுதா? அப்போ அவனுடைய முடிவை நிர்ணயிக்கக்கூடிய விடயத்தில் மோடிக்கு எதிராக இருக்கிறான். வாக்குன்னு வரும்போது அவன் மோடிக்கு போடுவான். இது எப்படி அது? ஸோ லீடிங் கொஷின்ஸ், அதாவது ஒரு பதிலை தேடி போட போது என்ன அப்படின்னோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன நான் எது கேள்வி கேட்கறேன்னு புரிஞ்சிடும். ஒரு ஆள் சொல்லி அப்போமே மோடிக்கு தான் போடுவேன். அப்போ இது எப்படி? அது நான் வேலையில் திருப்தி இல்லை, விலைவாசியில் திருப்தி இல்லை, ஒன்றிய அரசு திட்டங்களும் திருப்தி இல்லை, அப்படி இருக்கும்போது நான் எப்படி மோடிக்கு போடுவேன்? இந்த கேள்வியை கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை நாங்கள் கேட்டதை நாங்கள் அசஸ் பண்ணியிருக்கிறோம், எங்கள் கிட்ட இருக்க தரவு என்னவோ அதை வச்சு பேசியிருக்கிறோம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொய்யான தரவு கேட்டது. தரவுன்னு சொல்லக்கூடாது. இட் cannot be called as data. டேட்டா அப்படின்றது என்ன அப்படின்னோம்னா எதில் எந்தெந்த ஏஜ் குரூப்பு, பெண்கள், ஆண்கள், நகரம், கிராமம், வேலை இருப்பவர், வேலை இல்லாதவர், மாணவர்கள், இப்படி சொல்லி பல்வேறுபட்ட செக்மெண்ட்டாக எடுத்து பிரித்து அந்த சாம்பிள் சைஸ்லேருந்து நீங்கள் இன்ஃபரன்ஸுக்கு வந்தீங்கன்னா துல்லியமாக சொல்லலாம். எடுத்துக்காட்டா 1989 தேர்தலில் என்டிடிவி ஒரு கருத்து கணிப்பு பண்ணா, அவன் சொன்னா காங்கிரஸ் எவ்வளோ ஜெயிக்கணும், 195 சீட்டு தான். நல்லா நினைச்சுக்கங்க. அப்போ வந்துட்டு 60-70 கோடி பேர் வாக்காளர்கள், 70 கோடி, 195 சீட்டுனா காங்கிரஸ் 195 சீட்டு முடிஞ்சிருச்சு, தோத்து போகுன்றான். அதுக்கு முன்னாடி இருந்தது 405 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது, இந்த தேர்தலும் 195 தாண்டா அப்படின்றான். அதை பத்தி கேட்கும் போது ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரு, இப்படியான மறுபடியும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. பயந்தார் அவரு, பிரணாய் பயந்தார். ப்ளீஸ் டோன்ட் எவர் கம் அண்ட் ஆஸ்க் மீ அகைன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா அவ்வளவு துல்லியமா எடுத்தாரு, ஏன்னா இம்பார்ஷியலா எடுத்தாரு. இப்போ வர்றது என்னன்னா நம்மளுடைய மைண்டை அப்படியே இந்த மூளையை கழுவுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட செய்யுது. மோடி தான் வருவார், மோடி தான் வருவார், அவருக்கு இணையான தலைவர் இல்லை, அவர் தான் எல்லாம், இஸ் த லாஃப்டி லீடர், தெர் இஸ் நோ பார்ட்டி லீடர், இன்னொரு தலைவர் இல்லை பிரதமர் பதவிக்கு, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜை பில்டப் பண்றாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, 18%, 20%, 22%. ஒரு மனிதன் எதுக்காக இந்த நாட்டில் மோடிக்கு ஓட்டு போடணும்? இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் அவங்க கையில் இருக்குது. என்ன வரைக்கும் நீங்கள் பெட்ரோல் டீசல் போடுறீங்க? என்ன வரைக்கும் கச்சா விற்குது? 400 ரூபாய்க்கு வாங்கின சமையல் எரிவாயு இன்னைக்கு 1150 ரூபாய்க்கு போய் இன்னைக்கு 808 ரூபாய்க்கு கொண்டாந்துட்டாரு. குறைச்சி 300 ரூபா குறைச்சி கொண்டாந்துருக்காரு. இந்த அளவுக்கு விலைவாசி என்றோம். 2014 என்ன வரைக்கும் நீங்க பொருட்களை வாங்கினீங்களோ உங்களுடைய குடும்பத்துக்கு அதே அளவுக்கான பொருட்களை இன்னைக்கு வாங்கணும் அப்படின்னோம்னா 2 மடங்கு தேவை குறைஞ்சபட்சம். அன்னைக்கு உனக்கு வந்துட்டு ஒரு 3000 ரூபாய் போதும் மளிகை சாமானுக்கு மாசத்துக்கு அப்படின்னோம்னா இன்னைக்கு 6000 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் நீ வச்சாகணும். இது இல்லாம ஒரு நேரத்தில் நீங்க எங்க வேண்டாலும் போயிட்டு ஒரு விருந்தினரோட போயிட்டு நீ வந்துட்டு சாப்பிட்டு வந்துடலாம். இப்ப சாப்பிட்டனா வரி. இது இந்த 10 ஆண்டு காலத்துல நீங்க பாக்குற புதுமை. அப்ப எல்லாத்தையும் நீங்க போட்டீங்கன்னா 250% உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் அதிகரிச்சிருக்கு. இது எப்படி பாதிக்கலன்னு சொல்ல முடியும்? எப்படி ஓட்டு போடுவாங்க மீண்டும் அதே கட்சிக்கு? இதுக்கு எதுக்குமே காரணத்தை நிர்மலா சீதாராமனோ இல்ல மோடி அரசும் விளக்கவே இல்லை. நீங்க ஒரு நடுத்தர ஆடு, ஒரு வீடு கட்டுறீங்க, கொரோனா அப்ப எதுவுமே நடக்கல. 12,000 ஒரு டன் இரும்பு வித்தது கொரோனா முடிவில் 50,000க்கு வந்துச்சு. எதுவுமே பண்ணல. சிமெண்ட் வரை அதே மாதிரி ஏத்துறாங்க. நிதின் கட்கரியை போயிட்டு, ஏன்னா அவர் தானே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பெரிய முக்கியமான மினிஸ்டர், அவர்கிட்ட கேட்குறாங்க இது என்ன இந்த மாதிரி விளையாடுதுன்னு. எனக்கு கூட என்னன்னு புரியலைன்னாரு. அப்போ என்ன அப்படின்னம்னா மோடி ஆட்சின்றது கார்பரேட்டுக்கான ஆட்சி. நீ எப்படி பார்த்தாலும் இரும்பு தான் தம்பி நீ வாங்கி ஆகணும், என்ன இருந்தாலும் சிமெண்ட் வச்சு தான் வீடு கட்டி ஆகணும், அவ்வளோதான் போடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு கொள்ளை அடிக்கிறதுக்கான லிபர்ட்டி எந்த நேரத்தில் இந்த நாட்டை நிலவச்சு சொல்லுங்க.
ஆனால் இவங்களாம் கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க மறுபடியும் மோடி தான், மீண்டும் மோடி தான் அப்படின்ற உறுதிப்படுத்துகிற மாதிரி. அதே மாதிரி 364 to 374 இடம் மோடி சொன்ன நடுவில் 370 நடுவில் வந்துருச்சா, கரெக்டாக வந்துடும். இதுதான் ஆக்சுவலாக இதுதான் வந்து என்ன அப்படின்னா பில்டப், ஒரு இமேஜினேஷன் உருவாக்குறாங்க, அது மூளைக்குள்ளே திணிக்கிறாங்க. அதான் கருத்தை திணிப்பு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன் ரியாலிட்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கான ஃபார்மேட்டு நான் சொன்னது தான். இவங்க எடுக்கிறது நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, போன தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, இப்போ யாருக்கு ஓட்டு போடுவீங்க, யார் உங்களுக்கு பிரதமர், இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது. உண்மையான ஒரு சர்வே அப்படின்னோம்னா என்ன அப்படின்னா என்ன அடிப்படையில் நீ ஓட்டு போடுவ, உனக்கு பாதிப்பா லாபமா எப்படின்றதுல தான் நீங்கள் போட்டி காட்டணும்னா விவசாயி, தொழிலாளி, மாணவன், பெண்கள் எல்லோரும் குறை சொல்லுவாங்க. அப்புறம் வேற யாருக்கா ஓட்டு போடுறதுக்கு? இந்த 4 செக்மெண்ட்டை விட்டா ஸோ டாப் வைக்கலான் இருக்குது. கார்பரேட்ஸு, அங்கே வேலை செய்கிறவங்க, அவங்கள தான். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்கள பாதி பேர் ஓட்டு போடவே வரப்போகிறது இல்லை. மேலே இருக்க 20%ல் 5% ஓட்டு போட்டாலே பெரிய விஷயம். அப்போது இந்த கருத்து கணிப்பு உண்மையா பொய்யா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டுக்காக மோடி இத்தனை முறை வந்தார். இப்போ சமீபத்தில் பல்லடத்தில் பேசுகிறார், தூத்துக்குடியில் பேசுகிறார், நெல்லையில் பேசுகிறார், கடைசியாக நந்தனத்தில் பேசுகிறார். இந்த பேச்சில் எங்காவது ஒரு இடத்துல எனது இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் நான் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச இந்த திட்டத்தின் காரணமாக நீங்கள் பயன்பெற்றீர்களா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரே ஒரு கேள்வி இருக்குதா அவர்கள்? கிடையாது. ஏன்? நேரடியாக அந்த மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய எதையுமே அவர் செய்யல. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு வசதிகள், சாலை, 8 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, 4 வழிச்சாலை, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. யாருக்காக? சாலை சுங்க வரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 54 சாலை சுங்க வரியை போட்டு வசூலிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். நம்மளுடைய பணத்துல தான் ரோடை போட்டது, நம்மளுடைய பணத்துல தான் எக்ஸ்பாண்ட் பண்ணது, நம்மளுடைய வரி பணத்துல இருந்து தான் எந்தெந்த இடத்துல நிலம் கையகப்படுத்தினாங்களோ அந்த நிலத்துக்கான காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டது. கடைசியில் நம்ம போகிறதுக்கு மறுபடியும் வசூல் பண்ணுறாங்க. இது எவ்வளவோ கேள்விகள்லாம் கேட்டு பார்த்தாச்சு. அதுக்கு பதிலே சொல்லுங்க. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி எஃபெக்டிவ் பதிலே சொல்லுங்க. ஆனால் இதே தமிழ்நாடு அரசோ இல்லை மற்ற மாநிலங்கள் அரசோ ஸ்டேட் ஹைவே, அப்புறம் கிராம சாலைகள், ஒன்றிய சாலைகள், மாவட்ட சாலைகள்னு போடுறாங்க. எங்கேயாவது உங்களுக்கு வரி வசூல் பண்ணுறாங்களா? கிடையாது. அப்போ என்ன நினைக்கிறேன்னா மக்கள் ரொம்ப சிந்திக்கத்திராணி ஏற்றவர்கள். நாம் ஊடகத்துலேருந்து எது சொன்னாலும் நம்புவாங்க. அதான் இப்போ இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டு. நம்ம அம்மாவை தாங்கிறது யாரு? மோடிஜி. நம்ம விவசாயம் தாங்கிறது யாரு? மோடிஜி. அப்படி சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது என்னன்னா காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் மோடிஜி மோடிஜி. இது இந்திரா காந்தி காலத்தில் ரேடியோவில் இருந்துச்சு. ரேடியோ திறந்தீங்கன்னா இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரான்னு. அதே மாதிரி இப்போ மோடிஜி தான் எல்லாம். ஸோ இதை வச்சு இவங்க வந்துட்டு பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்காக ஒரு திட்டமும் நிறைவேற்றாத ஒரு கட்சிக்கு ஏன் தமிழ்நாடு ஓட்டு போட போகுது? அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த மோசடி, மக்கள் மீது, ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படக்கூடிய அப்பட்டமான மோசடி. தேர்தல் ஆணையர் அருண் கோயில் வந்து பதவி விலகியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது பாஜகவோட நிர்பந்தம் புரிஞ்சுக்கிறதா, இல்லை பாஜக தங்கள் வசதிக்காக பண்ணது புரிஞ்சுக்கிறதா? இவர் அருண் கோயல் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்டவர் 2022. அதாவது இவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியா இருக்காரு, தொழில்துறையினுடைய செயலாளராக இருக்காரு. அவர் என்ன பண்ணாங்க, நீங்க ஓய்வு பெற்று விருப்ப ஓய்வு பெற்று நீங்க வந்துட்டு பதவி விலகுங்க, நாங்கள் உங்களுக்கு வேற ஒரு போஸ்ட் தரோம்னு சொல்லிட்டு அவர் விருப்ப ஓய்வு கொடுக்குறாரு. கொடுத்த மறுநாளே அவர் என்ன பண்றாங்க, தேர்தல் ஆணையம் என்ன போடுறாங்க, அதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் போய் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு இதெல்லாம் நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிடுச்சு, போட்டோம். அவர் பிஜேபியினுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக வந்தவர். தேர்தலில் என்ன பிஜேபியினுடைய திட்டம்ன்றதுக்கு பின்னாடி வருவோம். இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா இவர் திடீர்னு சாயந்தரம் ஒரு ரெசிக்னேஷன் கொடுக்குறாரு. இவருடைய பதவி காலம் எவ்வளோன்னா டிசம்பர் மாதம் 2027 டிசம்பர் வரைக்கும். அதாவது அடுத்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலையும் தாண்டி இன்னும் 3.5 வருஷம் அவருக்கு பதவி காலம் இருக்குது. அவர் தான் வந்துட்டு அடுத்தபடியே தலைமை தேர்தல் ஆணையராகவே வரப்போறாரு. அப்படியாப்பட்டவர் பதவியை விட்டு வருகிறார். ஆனால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு கேஸ் ஒன்று வருது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது இது
அதிகாரப்பூர்வமாக இன்னும் வித்து வட்டியாகல. உச்சநீதிமன்றத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் ஸ்டேட் பேங்க் கொடுத்தது இல்லையா, அதில் யார் எந்தெந்த கார்பரேட்ஸு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தான்ற விவரத்தை நீங்கள் வெளியிடணும், அதாவது அந்தந்த கட்சிகள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டேட் பேங்க் என்ன சொல்லிச்சு, அதுக்கு எனக்கு 3 மாதம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டாங்க. இதை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் விசாரிக்க போகுது இந்த வழக்கை நாளைக்கு. இதில் நீதிமன்றம் வந்துட்டு தேர்தல் ஆணையத்தை ஒரு கருத்து கேட்பதற்காக ஒரு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. முன்னுடைய கருத்து என்ன, நீ என்ன சொல்றாங்க? ஏன்னா இந்த மாதிரி மறைமுகமாக யார் கொடுத்தான்றது தெரியாமல் தேர்தல் நிதி வாங்குறதுல தேர்தல் ஆணையம் அப்போ ஒத்துக்கவே இல்லை, இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒத்துக்கவே இல்லை. ஸோ இதனால் ஒன்றும் ஆயிடாது, ஜனநாயகத்தில் ஏற்புடைய ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு மனு போடுறதுக்காக சொல்லியிருப்பாங்களோ, அழுத்தம் கொடுத்துருப்பாங்களோன்றது எனக்கு டவுட். அந்த அழுத்தத்திற்கு இவரோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரோ ஒத்து போகாது இருக்கிற ஒரு நிலையில இவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. தெரியுது, ஒரு அழுத்தம் காரணமாக தான் நடந்திருக்கிறது. அது என்னன்னு தெரியல, அது நாளைக்கு தான் தெரியும். நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் வந்து என்ஐஏ சோதனை விசாரணை, அதுக்கு பிறகு விவசாய சின்னம் பறிப்பு, இதெல்லாம் பாஜகவோட அரசியல் நகர்வு அப்படின்னு நீங்கள் குற்றம் சாட்டினீங்க. பாஜக வந்து நாம் தமிழர் கட்சியை குறி வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜக தனிச்சு போட்டிருந்தால தன்னை விட நாம் தமிழர் கட்சி முந்திடும் அப்படிங்கிறதுனால இது போன்ற செயல்பாடுகளை பாஜக செய்தான். அதை 2 கோணத்தில் நீங்கள் பாருங்க. ஒன்று வந்துட்டு என்னன்னா, ஒரு இடத்துல சீமான் சொல்றாரு, என்னை விட நீ ஒரு ஓட்டு சேர்த்து வாங்கிடு, 1% ஓட்டு சேர்த்து வாங்கிடு, நான் அரசியல் விட்டே போயிடுறேன்றாரு. உடனே அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு வந்துட்டு அண்ணாமலை என்ன சொல்றாரு, பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, உங்களை விட அண்ணன் நான் 30% ஓட்டு சேர்த்து வாங்கி காட்டுறேன், 30% ஓட்டு சேர்த்து காட்டுறேன், விச் மீன்ஸ் ஒரு 35% வாங்கணும். 35% ஓட்டு வாங்கக்கூடிய கட்சியாக இருந்ததுன்னா அவங்க தனிச்சு நிற்கலாமே, கூட்டணியாக வேணாம் இல்லை. அப்போது இது ஒரு பக்கம், இதை அப்படியே வச்சுக்கோங்க, இதை மனசில் வச்சுக்கோங்க, எரேஸ் பண்ணாதீங்க. அடுத்த கட்டத்துக்கு வருவோம். ஏன் குறி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, உள்ளபடியே பாஜகவுக்கு ஐடியாலாஜிக்கல் எதிரி அப்படின்னோம்னா தமிழ் தேச சக்திகள் தான். நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இன்னும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் களத்துக்கு வராத பொது நல தளத்தில் இருந்து வேலை செய்யக்கூடிய தமிழர் தேசிய முன்னணி, ஐயா பட நெடுமாறன் தலைமையிலான கட்சி, அடுத்தபடியாக தமிழ் தேச பேரியக்கம், இப்படின்னு இவங்க தான் பாஜகவை உள்ளபடியே தமிழ்நாட்டில் ஐடியாலஜிக்கலாக வளர விடாமல் செய்யக்கூடிய கட்சிகள். ஏன்னா இவங்களுடைய பேனரு தமிழர்கள். நாம் தமிழர் கட்சி உட்பட இவங்க சொல்லக்கூடியது தமிழர்கள், அல்லது விடுதலை சிறுத்தைகள் சொல்ற மாதிரி உழைக்கும் மக்கள். பாஜக சொல்றது இந்துக்கள். இந்த இந்துக்கள்னு சொல்லி அவன் இந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவனுடைய பாதைக்கு இழுத்துட்டு போகாம தடுக்கிறது யார் அப்படின்னம்னா சீமான், திருமாவளவன், இவங்களாம் தான். ஸோ அவன் முதல்ல குறி வைக்கிறது என்ன அப்படின்னம்னா இந்த 2 கட்சிகளை தான் குறி வைப்பான். காரணம், வெறும் ஆட்சியில் இதை செஞ்சாரு, அது செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, அப்படி செஞ்சாரு அப்படின்னு வரும்போது அதிமுக டஃப் ஆகுது. ஏன் அப்படின்னம்னா அவங்க ஆட்சியில் இருந்தவங்க, அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, இன்னும் ஏராளமான குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அவங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் மக்கள் முடிவெடுக்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாட்டு தமிழனுடைய ஆட்சி அப்படிங்குது. இவர் என்ன சொல்றாரு, பாசிசத்தை ஒழிப்போம். யாரு? திருமாவனுடைய முழக்கம் வந்துட்டு பாசிசத்தை ஒழிப்போம், அதுக்கு விடை கொடுப்போம், அதுக்காக எந்த நிலைக்கும் போக தயார் அப்படின்றாரு அவரு. அப்போ இந்த 2ம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை வந்துட்டு பாஜகவுக்கு மதவாத சக்திகளுக்கு ஏற்படுத்துது. கன்சாலிடேட்டடாக ஒரு மைண்டு மாற்றத்தை வந்துட்டு இது தடுக்குது. நல்லா நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ காலம் பெசாத இருந்தாங்களே அப்படின்னு கூட நீங்கள் ஒரு கேள்வி எடுக்கக்கூடாது. இவ்வளோ காலன்றது முக்கியம் இல்லை. எப்போ தமிழ்நாட்டில் அவன் கால் ஒன்றை பார்க்குறானோ அப்போ இது வரைக்கும் அவன் சக்ஸஸ் ஆகாதுன்றது காரணம் 3 இயக்கங்கள் தான். ஒன்று கடவுள் மறுப்பு இயக்கத்தை பேசிட்டு இருக்கிற திராவிடர் கழகம், தமிழ் தேசியத்தை பேசிட்டு இருக்கிற தமிழ் தேசிய இயக்கங்கள் ப்ளஸ் பிசிகா, இவங்க தான் பாஜகவினுடைய எல்லா விதமான இதுக்கும் உள்ளபடியே ஒரு தடையா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு ஆட்சியில் இருக்கிற கட்சிகள், இவங்க கூட்டணியிலேயே இருந்திருக்கிறாங்க. 2வது ஸ்டாலின் என்ன சொல்றாரு, என் கட்சியில் 90% பேர் இந்துக்கள் தான்றாரு.
நாம் தமிழர் என்ன சொல்லணும்? என் கட்சியே தமிழன் கட்சின்னா. அவர் என்ன சொல்லுவார்? இது உழைப்பாளர்களுக்கான கட்சி, நாங்கள் இந்துக்கால தமிழர் இருப்பார். ஐயா, இவர் எடுத்துங்க நம்மளுடைய கலாமுடைய அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் என்ன சொல்றது? நீங்க முதல்ல எங்களை தமிழன்னு உள்ளடக்காதீங்க, நாங்க தமிழ் இது இந்துன்னு எங்களை சொல்லி உள்ளடக்காதீங்க, நாங்க இந்துக்கள் கிடையாது, நாங்க தமிழர்கள் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. அப்ப எவ்வளவு தூரம் இது போயிருக்கு பாருங்க. அப்போ அந்த விவாதத்துல பாத்தீங்கன்னா அவர் மேல பாஞ்ச அளவிற்கு பாஜகக்காரன் மற்றவர்கள் மேல பாயல. ஏன்? இதுதான் உண்மையான ஐடியாலஜிக்கல் டஸ்ஸல்ன்றது, சித்தாந்த மோதல் அப்படின்றது இதுதான். அப்போ வேறொன்ற முடியாத தடுக்கக்கூடியது எது? இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இளைஞர்கள் வந்து ஒரு மாற்றை நோக்கி படையெடுக்கிறான். இவர் விடுதலை சிறுத்தைகள் இப்படி ஒரு கூட்டணிக்கு வந்துருது. இந்த திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் வரும்போது ஒரு மாற்ற நாம் தமிழர் கட்சி தன்னை முன்னிறுத்துது. மாற்றுன்னு வரும்போது அவன் வந்துட்டு என்ன பண்றான்? நாம் தமிழர் கட்சியை நாடுறான். அப்போ இவங்களுக்கான ஸ்பேசிங் இல்லாத போகுது. இந்த நிலைக்கு கேரளாவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, மராட்டியத்தில் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் கூட இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் தான் இந்த மாற்று அரசியலுக்கான ஒரு இது 2011 விதைக்கப்பட்டது. மற்றொரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியலுக்கான புரட்சி. நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவர்ல, அந்த இடத்துல நாங்கள் வச்சுட்டு தான் அந்த ஜெயலலிதா கூட்டணி ஆதரிச்சு நாங்கள் பரப்புரை பண்ணோம். ஏன்னா காங்கிரஸ், திமுக அந்த இன அழித்தலுக்கு துணை போன கட்சிகளை ஒழிப்பது அப்படின்ற முழக்கம். அப்போ என்ன ஆகுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, எது காங்கிரஸை வீழ்த்துச்சோ அது பிஜேபியை வீழ்த்தக்கூடிய பலம் உள்ளது. இப்போ நீங்க எந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு ஆதரவாளங்கிட்ட போனால் வந்துட்டு நினைச்சு கூட பார்க்க மாட்டான் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதையோ காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறதையோ. அப்போ ஏன் புரிய வைக்கிறான்னு தெரியுதுங்களா? அப்போ என்ன பண்றான்? சட்ட ரீதியாக அவங்க மேலே ஏவறான். ரெண்டு அடிப்படை. ஒன்று விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்கள், இன்னொன்று இங்கே வன்முறை கலாச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இதான் அவங்களுடைய இது. பணம் வசூல் பண்ணுறது புரியல. அது விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது தப்பு இல்லைன்னு முந்தா நாள் பண்ண உச்சநீதிமன்ற தீர்ப்பு கூட சொல்லிடுச்சு. ஆதரவாக இருக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. எனக்கு என்று ஒரு தனித்த கருத்து இருக்கு, நான் அப்படி செயல்படுறேன். ஒரு இயக்கத்துக்கு அப்படி ஒரு தனித்த கருத்து இருக்கலாம், புரியுதுங்களா? அப்படிதான் நம்ம ஆவணத்தில் அதை கொடுத்து தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. நாம் தமிழர் கட்சி ஆவணம் அப்படிதான் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இது இந்த கட்சியை வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு தவறாக சித்தரிக்கணும். இது முதல் நோக்கம். ரெண்டாவது நோக்கம் வந்துட்டு சின்ன பறிப்பு வந்துட்டு நீங்கள் வந்தீங்க. இப்போ நீங்கள் வாங்க, அந்த 30% சொன்னார் அண்ணாமலை, அது இங்கே வாங்க. 30 இந்த சின்ன பறிப்பு எதுக்கு அப்படின்னோம்னா, நாளைக்கே வேற ஒரு சின்னம் கொடுத்து நாம் தமிழர் கட்சி தேர்தல் நின்னாலும் அது ஜெயிக்கத்தான், அது வாங்குற ஓட்டு வாங்கத்தான் போகுது. மாற்றம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதை கொண்டு போகக்கூடிய திறமை அந்த கட்சிக்கு இருக்குது, பிரச்சார வலிமை இருக்குது அந்த கட்சிக்கிட்ட. ஓகே, போச்சு. அது இல்லை, அவனுக்கு சின்னத்தை பிடிக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதே ஒரு காரணமாக்கலாம். நாளைக்கு நாம் தமிழர் கட்சி கம்மியாக வாக்கு வந்துச்சுன்னா, இதுதான் இங்கே தான் யோசிக்கணும். நாம் தமிழர் கட்சி 1%, 4%, 8% இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஓட்டு வங்கி. நாளைக்கு குறைஞ்சதுன்னா நீ எப்படி சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுவ? எப்படி நீ வந்துட்டு அதை வந்துட்டு ருசுப்படுத்துவ, நியாயப்படுத்துவ? அதுக்கு தான் இது. ஒன்று ரைடு, இன்னொன்று வந்துட்டு சின்னத்தை பறிப்பு. சின்னம் இழந்துட்ட உடனே போயிடுச்சு அந்த கட்சி. அதை கன்ஃபியூஷன் ஆகி விட்டாங்க. ஸோ அதனால் 4% மறுபடியும் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். உண்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய வாக்கை இந்த வாக்கு எந்திரத்தை வச்சு அப்படியே பாஜகவுக்கு தூக்கி போட்டுடலாம். 50% உங்களுடைய ஓட்டு அந்த ஆண்டு தட்டி விட்டுடலாம். நீங்கள் இதில் வந்துட்டு ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். இந்த இவிஎம்ல எப்படியெல்லாம் மோசடி செய்ய முடியும் அப்படின்னு வரும்போது 14 விதமான இவிஎம்கள் இருக்குதுன்றான். இந்த விஷயத்தை முதல்ல பப்ளிக்ல அடிச்ச சையத் சுஜா. 14 விதமான இவிஎம்கள் இருக்குது. அதில் ஒரு இவிஎம் பேட்டர்ல எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, முதல்ல வந்துட்டு ட்ரையல் ஓட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துட்டு தேர்தல் வாக்குப்பதிவு ஆரம்பிக்கும் போது ஒரு கட்சிக்கு 10 ஓட்டு இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஓட்டு விடும், ஏதோ ஒரு கட்சிக்கு பார்த்தீங்கன்னா கம்மியான ஓட்டு விடும். இந்த பெருவாரியா அதிகமான ஓட்டு விடுற கட்சி அது வரைக்கும் பாஜக இருக்குது. பெருவாரியா உடனே என்ன பண்ணுறது, இந்த மிஷின் இங்கே மாற்ற வேண்டியது, மாற்றிட்டு வேற ஒன்று தத்து வைக்க வேண்டியது. இந்த வேற ஒன்று என்ன விதமான டிசைன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. 100 ஓட்டுக்கு அப்புறம் அது மாறலாம். ப்ரோக்ராமிங் தானே, கரெக்டாக அதை நம்பர் போகும். 100 ஓட்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியில் விடக்கூடிய 2 ஓட்டில் 1 ஓட்டு 1வது வேட்பாளருக்கு போகும்.
அதுக்கு இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா, பேலட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா, முதல்ல பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தேச கட்சிகள் மேலே இருக்கும். ஒன்றாவதுல வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேச கட்சிகள். பாஜகவும் காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இவங்க ரெண்டில் ஒருத்தர் அங்கே வருவாங்க, மேலே இருப்பாங்க. பாஜக இருக்கும். ஏன்னா எல்லா தொகுதியிலையும் தாமரை தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ணாமலை. கூட்டணி கட்சியோட தாமரையில் தான் போட்டியிட போகும். அடுத்த இடத்துல வந்துட்டு திமுக வரும் அந்த கூட்டணி, இல்லை காங்கிரஸ் வரலாம், அது ரெண்டாவது இடம். மூணாவது இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது பதிவு செய்யாது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி. இன்னொரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக, அது மூணாவது இடத்துக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகாரம் பெறாத கட்சி நாம் தமிழர் வரும், அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரும். இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மறுபடியும் மறக்காத நடப்பில் வச்சுக்க நான் வரேன். இப்போ இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அந்த ரெண்டாவது ஒன்றாவது ஆள்கிட்ட வந்துட்டு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆனால் ஒன்றாவது ரெண்டாவது ஆட்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வாக்குகள் எதுக்கு தூக்கி அதாண்ட போடலாம். இப்போ ஒரு பூத்துக்கு 800 ஓட்டு இருக்கு, 60 to 65% போகலாம். விச் மீன்ஸ் 480 to 520 ஓட்டு இல்லையா? 8 6 48, 8 5 40, 520 ஓட்டுக்கு வச்சு ஒரு 65%. திமுக ஒரு 200 ஓட்டு டு 250 ஓட்டு வாங்கும். முதல் இடத்துல இருக்கக்கூடிய பாஜக நின்றுச்சுன்னா அதுக்கு 50 ஓட்டு கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. அதிகபட்சம் கிடைச்சதுன்னா அதுலேயே 10% ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கும், அதிகபட்சம் அவங்களுக்கு 10%. ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா 7 to 8% தான். ஸோ 60 ஓட்டு. அடுத்தபடியாக அதிமுக, இவங்க வந்து ஒரு 150 to 170 ஓட்டுக்கு பெறுவாங்க இன்னைக்கு இருக்கிற சூழல்ல. நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு 8 to 10% அப்படின்னோம்னா அது 80 to 100 இல்லாட்டி 120 ஓட்டை பெறும். இப்போ இந்த ப்ரோக்ராமிங் எப்படி அப்படின்னா 3 ஓட்டுக்கு 1 ஓட்டு, 2 ஓட்டுக்கு 1 ஓட்டு அப்படின்னு மேலே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு விழுந்த ஓட்டு அந்த பூத்தில் 120 ஓட்டில் உங்களுக்கு கணக்கில் வரும்போது 60 ஓட்டு தான் இருக்காங்க. கவுண்ட் பண்ணும்போது 170 ஓட்டில் இவங்களுக்கு வந்துட்டு 80 இல்லாட்டி 90 ஓட்டு தான் காட்டும். ஸோ இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 60 ஓட்டு, உங்களில் இருக்கக்கூடிய 60 ஓட்டு தூக்கி அப்படியே மேலே போடுங்க. 60 180 ஆகி போச்சா? இப்போ சரியா போச்சா? ரெண்டாவது பெரிய கட்சி இது. வாக்கு எண்ணி முடிச்சிட்ட உடனே ரெண்டாவது கட்சி பாஜக இல்ல, இன்னும் கீழே இருக்கிற சுயேட்சைகள்லாம் அப்படியே அள்ளி தூக்கி போடலாம். நல்லா கேட்டுக்க. இந்த இடத்துல தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன தேர்தலில் 22 லட்சம் ஓட்டு வாங்குச்சு. 22 லட்சம் ஓட்டு வாங்கின அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய 2000 பூத்துல அதுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது தெரியுமா? 2000 பூத்துல ஒரு ஓட்டு கூட கிடையாது. அப்படி வச்சு பண்ண மாட்டான். இது அந்த கட்சி தலைவர் டிடிவி தினகரன் எடுப்பினாரு, நாங்களும் எடுக்கணும். தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லல. இதுதான் அண்ணாமலை உன்னை விட நான் ஓட்டு வாங்குவேன்னு சொன்னதோடைய ஸ்ட்ராட்டஜி. இதுதான் 18% 22% ஸ்ட்ராட்டஜி. ஸோ அன்னைக்கு வாங்கிட்ட உடனே நீ சொல்லக்கூடாது, ஐயோ என்னப்பா இவ்வளோ வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது இப்போ பில்டப் பண்ணுறான். அதுதான் இந்த கருத்து கணிப்பு. அதனால தான் சொன்னேன் நினப்புல வச்சுக்கங்க அது அப்படின்னு. இந்த கருத்து கணிப்பு எல்லாமே 370 அப்படின்னு சொல்றது எதுக்கு? இப்பவே அந்த 370 வந்துடும், அவன் வந்துருவான் போல, அவன் வந்துருவான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இதில் வந்துட்டு எடுத்து போடுறாங்க. ஸோ இவங்களும் 364 to 374 இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மோடி 370 வரும், கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு 40 இடம் வரும். ஸோ 410 அரசியல் சட்டத்தை மாற்றிட வேண்டியதான், ஜனநாயகம்லாம் தூக்கி கொடுக்க வேண்டிய போச்சிட வேண்டியதான், சர்வாதிகாரத்தை கொண்டு வந்துட வேண்டியதான், பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துடும். அப்புறம் நீ கட்சி நடத்துறோமா, பிரசிடென்ட் முடிவெடுப்பார். இந்த நாட்டுக்கு எதிரான கட்சி அழிச்சிருவாங்க, அதிபராட்சி. அப்போ என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னோம்னா, இந்த மொத்த சிந்தனையில வந்துட்டு என்ன இருக்குதுன்னா, தேர்தல் ஒரு குறுக்கீடு. கார்பரேட் நினைக்கிறான் முழுவதும் கார்பரேட் டிசைன் தான். கார்பரேட்டுகளுடைய கொள்கை இங்க நடைமுறைப்படுத்தணும். ஏன் விவசாயத்துக்காக போட்ட சட்டங்களை வந்துட்டு அவ்வளவு காலம் அவன் திருப்பி பெறல? அவன் என்ன சொன்னார் அன்னைக்கு விவசாயத்துறை அமைச்சர்? இந்த சட்டங்களை திரும்பிப்பட்ட கார்பரேட் கோச்சிக்குவான்னு சொன்னார். பிரஸ் மீட்ல சொன்னாங்க, பத்திரிகையில சந்திப்பு சொன்னார். அப்ப கார்பரேட்டுக்கான சட்டம் அது சரிதானா? இல்லாட்டி அவன் ஏன் கோச்சிக்க போறான்? இது விவசாயிக்கான சட்டமா இருந்ததுன்னா விவசாயியும் போராட போறான். முடிஞ்சு போச்சுங்களா? 1.5 ஆண்டு காலத்துல மோடி குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்திருக்கிறார் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் உயர்த்திருக்கிறாருன்னா என் விவசாயி போராடுறான். மக்கள் சிந்திக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, விவசாயிகளுடைய போராட்டத்தை பொறுத்த செய்தி 1 நிமிஷத்தை தாண்டது. நல்லா கவனிங்க. தமிழ் தொலைக்காட்சியா இருக்கட்டும், இல்லை ஆங்கில தொலைக்காட்சியா இருக்கட்டும், இந்தி தொலைக்காட்சி 1 நிமிஷம் வராது. இதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்கணும்.
இந்த பில்டப் எல்லாமே இந்த தேர்தலை வைத்து, இந்த மிஷனை வைத்து ஒரு முடிவை கொண்டு வரக்கூடிய ஒரு செயல் தான், ஒரு தந்திரம் தான். இதுதான் கார்ப்பரேட் மாடல் ஆஃப் பாலிடிக்ஸ். அவன் நிர்ணயிப்பான். ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிறது பிஜேபி. அவங்களுடைய சுரண்டலுக்கு, இந்த வளங்களை சுரண்டத்துக்கும் சரி, சந்தையாக கொண்டாந்து அவனுடைய பொருட்களை விற்கிறதா இருந்தாலும் சரி, முதலீடுகள் செய்து லாபம் ஈட்டி கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, பங்குச்சந்தையாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஃபேவரபிளான ஒன்று இருக்கு. நீ தேசிய அரசியலை பேசி உடைக்கிற. ஸோ ஒன்று க்ளோஸ் பண்ணணும். அவங்க வந்துட்டு ஆல் இண்டியா அவனுடைய இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசலாம்னு விடுதலை சிறுத்தைகள் அவன் பாசிசத்துக்கு எதிராக பேசுகிறான், கடுமையாக பேசுகிறான், சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறான். அதான் அவங்களுக்கு அப்போ இப்படி தான் புரிய வைக்கிறாங்க. ஸோ மற்றதெல்லாம் அதெல்லாம் சும்மா இப்போ மணல் கொள்ளை நடந்தது, அது நடக்குது, இதெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் தேர்தலுக்கு கொஞ்சம் ஒன்றுமே இருக்காது. 1,76,000 கோடி பேசுனாங்கல்ல, அதை பற்றி அப்பீல் இருக்குல்ல. 2017 2024 வரைக்கும் விசாரணைக்கு வந்துச்சா? ஏன் வரல? ஏன்னா அந்த கொள்கை முடிவை எடுத்து நடைமுறைப்படுத்துறதுல லாபம் ஈட்டினது யாரு? கார்பரேட். விசாரணைக்கு வராது. ஸோ இந்த பர்செப்ஷனை, இந்த புரிதலை நமது மக்களிடையே நாம் செலுத்தணும். இந்த கட்சிகள் யாருக்காக நிற்குது, இந்த தமிழ்நாடு யாருக்காக நிற்கணும் இப்படின்ற ஒரு பர்செப்ஷனை கொண்டு வரும்போது தான் அவங்க சரியா வந்துட்டு கணக்கு போட்டு கொண்டு வர்றாங்க. இதை பாஜக எதிர்க்கிறாங்க. அப்போ இதை எதிர்க்கும் போது தான் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த பாலிடிக்ஸையே வந்துட்டு புரியாத இருக்கிறதுக்காக தான் மேம்போட்டமா எல்லாமே நடத்துறது, மேம்போட்டமா எல்லாத்தையும் பார்த்துக்கிறது, இந்த விவாதங்கள் எல்லாத்தையும் எல்லாம் அதுக்காக தான். இந்த ஒரு பர்செப்ஷன் நீங்க வச்சுட்டு நீங்க ஒன்று நீங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அதுதான் இந்த சின்னத்தை தூக்கினது எல்லாத்துக்குமே காரணம். அப்புறம் இந்த சவாலை முறியடிக்கிறதுக்கு என்ன வழி, அது நீங்க யோசிக்க, நாம் தமிழர் யோசிக்கணும், விடுதலை சிறுத்தைகள் யோசிக்கணும், எல்லாரும் யோசிக்கணும். நிறைய வந்துட்டு பொத்தான ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கான அத்தாட்சி கிடையாது. அவங்க சொன்ன வேட்பாளர் கணக்கில் போச்சான்னு அதுக்கு தான் விவிபேட் இருக்கேன். நான் விவிபேட்டை கட்டான சீட்டை எண்ணி முடிவு அறிவி தேர்தல் ஆணையம் தயங்குறான், மாட்டேங்கிறான். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 5 நிமிஷம் தான் எண்ணுவேன்றான். அதுவும் உடனே என்ன மாட்டேன், அப்புறமா எண்ணுவேன்றான். இன்னைக்கு இவிஎம் மட்டுமே எண்ணி முடிவு அறிவிக்கக்கூடிய நிலை தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னோட வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சி வீழ்ச்சி என்ற புத்தகத்தில் நான் தெளிவாக நான் விளக்கியிருக்கிறேன். தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்றது? நிறைவான கேள்விங்க. பாஜகவுக்கு வந்து கருத்தியல் ரீதியா நாம் தமிழர் கட்சி விளங்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் ஒரு பக்கம் திராவிட தரப்பால் நாம் தமிழர் கட்சி மீது பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாகவும் ஒரு அவதூறு பரப்புரையும் செய்யப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? மும்பையில் போய் பரப்புரைப்படுறதையும் மையப்படுத்தி அவங்க இதை கட்டமைக்கிறாங்க. இல்லை, அதாவது இது என்னையே தொடக்கூடிய ஒரு பர்சனலான ஒரு கேள்வி. இது சீமான் வந்துட்டு அன்னைக்கு தயங்கினார். மும்பையில் போயிட்டு பாஜக சிவசேனா மேடையில் நின்று பேசுறதுக்கு அவர் தயங்கினார். நானும் தடா சந்திரசேகர் தான் கட்டாயம் செய்யணும். தடா சந்திரசேகர் கூட அது வரல, நான் தான் கூட போயிருந்தோம். எங்களுடைய அன்னைக்கு நாங்கள் வச்ச முடக்கம் என்னன்னா, எமது இனத்தை அழித்த காங்கிரஸை அழிப்போம், அவ்வளோதான். ஸோ எங்களுடைய அரசியல் அது. அதுக்காக நாங்கள் போனோம். அங்கே இருக்கிற நாம் தமிழர் கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. இல்லை திமுக அங்கே போட்டிட்டுது, அதிமுக அங்கே போட்டிட்டுது. அங்கே போட்டிட்டுறது 2 கட்சி தான், 2 கூட்டணி தான். ஒன்று சிவசேனா பாஜக கூட்டணி, இன்னொன்று காங்கிரஸ் கூட்டணி. நாங்கள் காங்கிரஸுக்கு எதிராக இவங்களுக்கு பண்ணோம், அவ்வளோதான். அதனால நாங்கள் பி டீமும் கிடையாது, ஏ டீமும் கிடையாது, சி டீமும் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முதல்ல அப்படி சொல்றது மக்களை இழிவுபடுத்துறது. ஒரு வாக்கு இருக்கு மக்களுக்கு, அதை அவங்க செலுத்த போறாங்க, அதுதான் அவங்களுடைய ஜனநாயக உரிமை. அப்போ அவங்க ஓட்டு போறது பி டீமுக்காக போடுறாங்களா, ஏ டீமுக்காக போடுறாங்களா? என்ன விதமான பேச்சு அது? அப்போ மக்கள் சிந்தனையற்றவர்களா, எதையுமே யோசிக்க தெரியாதவங்களா? நீங்க புதுசா நீங்க வந்துட்டு பி டீம் சொல்றதுக்கு நீங்க சொல்லுங்க. எங்களை இதுக்காக எதிர்க்கிறாங்க, இவங்க எதிர்த்ததுல இதுல தவறு, இவங்களோட எதிர்ப்பு அர்த்தம் பண்றது, அது சொல்லுங்க. பி டீம் இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க ரஜினிகாந்தை என்னமா பயன்படுத்துறீங்க? இதே பாஜக சொல்றேன், என்னதுக்கு பயன்படுத்துறீங்க? ரஜினிகாந்த் கடைசியில் என்ன சொன்னாரு? எனக்கு இருக்கிறது ரசிகர் பண்ற வாக்குகள் தான். நான் ஒரு வாக்கு வங்கி 20 லட்சம் ஓட்டு வாங்கலாம், ஆனா ஆட்சியை பிடிக்க முடியாது. அப்ப நான் என்னது, ஓட்டை ஸ்பிளிட் பண்றதுக்கு தான் பயன்படும். நான் அந்த கேமுக்கு வரல, நானும் பலியாக மாட்டேன், என் ரசிகனையும் பலியாக விட மாட்டேன், அதனால நான் அரசியலுக்கு வரல, அப்படிதானே சொன்னாரு. அப்ப யார் பி டீமா, யார் பயன்படுத்துறது?
இந்த மாதிரி யாருக்காச்சும் ஒத்து போயிருக்குதா? நாம் தமிழர் கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ? என்னோட கேள்வி அதுதான். அவங்க ஒரு முன்வைக்கிறாங்க ஒரு கோஷத்தை, மாற்று அரசியல். அந்த மாற்று அரசியலுக்கான அவசியமும் இல்லை அப்படின்னு நீங்க பேசுங்க, அது வேறு. அது யாரா இருந்தாலும் சரி. ஆனா ஒரு கட்சியை பார்த்து அது பி டீம் அப்படின்னு சொல்றது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அது உள்நோக்கமுடைய ஒரு அரசியல், அப்படி சொல்லக்கூடாது. மூணாவது முக்கிய விஷயம் அப்படின்னம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பாஜகவையும் இதர கட்சிகளையும் தான் குறி வைக்கணும். முதன்மையாக பாஜகவை தான் குறி வைக்கணும். ஏன் அப்படின்னம்னா, அதுதான் தமிழ் இனத்தினுடைய தனித்த அடையாள அரசியலை அது எதிர்க்கிறது, அழிக்கணும்னு நினைக்குது, அதுதான் மாற்ற நினைக்குது இந்துக்கா. அப்போ அந்த இடத்துல தான் குறி வைக்கணும். சீமானே சொன்ன மாதிரி எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது பங்காளி மோதல், பங்காளி சட்டை அப்படின்னாரு. அது உண்மைதான். ஆனால் ஐடியாலஜின்னு வந்துட்டோம்னா ஐடியாலஜி தான். அப்படி வரும்போது ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் தான் வரும். ஸோ இதை தாண்டி வரவே முடியாது. இன்னொன்று, தமிழ் தேசியம்னு சொல்கிறீங்களே ஐயா, அப்போ இந்தியாவில் எப்படி அப்படின்னா, ஒரு தேசிய இன அரசியல், ஒவ்வொரு மாநிலத்திலையும் வரக்கூடிய தேசிய இன அரசியல் தான் இந்தியாவை சுரண்டலில் இருந்து காப்பாற்றும். கவனிக்கிற இந்த வார்த்தை, இந்தியாவை பொருளாதார சுரண்டலில் இருந்து காப்பாற்றக்கூடியது தேசிய இன அரசியல் தான், மாநில கட்சி அரசியல் தான். இதை மக்கள் மறந்துட்டாங்க அப்படின்னா, தேச கட்சியில் போய் விழுந்தாங்கன்னா கார்பரேட்டுக்கு பலிகடா வாக்கக்கூடிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கு துணை போவார்கள் என்ற அர்த்தம். கருத்து பேர் நன்றி.